கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் துதிக்க வேண்டும் என்றும் அவற்றினால் வருகிற ஆசிர்வாதத்தையும் நாம் பார்க்க போகிறோம். நாம் எல்லாருக்கும் நன்றாக அறிந்த சம்பவம் தான் இது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள், 7 நாள் அளவும் துதிக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நடந்தது என்ன என்பதைத்தான் நாம் வாசித்தோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவரும் உள்ளே போகவும் முடியவில்லை, உள்ளே இருந்து ஒருவரும் வெளியே வர முடியாத அளவிற்கு அந்த பட்டணம் மிகவும் பாதுகாப்பான பட்டணமாயிருந்தது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் துதியுங்கள் என்று. அப்படி நீங்கள் துதிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற எரிகோ திறந்து வழிவிடும் என்று சொல்லவில்லை, மாறாக இடிந்து விழும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு முன்பாகவும் எப்பக்கமும் அடைக்கப்பட்ட வாசலா இருக்கலாம். இப்படி எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறதே, நான் எப்படி அதை சுதந்தரிப்பேன்? நான் எப்படி இந்த காரியத்தை செய்து முடிப்பேன்? இது சாத்தியமா? எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் எப்படி அந்த ஆசீர்வாதத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை என் அன்பு மகளே, இல்லை என் அன்பு மகனே, நீ இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் துதிப்பாய் என்று சொன்னால், உன் வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் நீ துதிப்பாய் என்று சொன்னால், 7 நாள் முடிவதற்குள்ளாக எது உனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறதோ அது இடிந்து விழும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்தில் நாம் 3 ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். முதலாவது, தடைகள் விலகினது. இரண்டாவது, ஆண்டவர் என்ன வார்த்தையை நம்ப பண்ணினாரோ, அதாவது இந்த எரிகோ உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டதை போல இருக்கிறதா? இல்லை இல்லை, அந்த பட்டணம் உங்களுக்குத்தான் என்று ஆண்டவர் சொல்லி அவர்கள் நம்பினார்களே, அந்த நம்ப பண்ணின வார்த்தையை நிறைவேற்றினார். கடைசியாக கூட அவர்கள் எது தடை என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்கள் முன்னேறுவதற்கு ஒரு காரணமாயிருந்தது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதை நான் எப்படி திறப்பேன், எப்படி இந்த வாசல் திறக்கப்படும் என்று இல்லை, மாறாக நான் துதிப்பேன். துதிக்க துதிக்க கர்த்தர் இந்த அடைக்கப்பட்ட வாசலை திறந்து அல்ல இடித்து என்னை அந்த ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு போவார் என்ற விசுவாசம் பெருகும். நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துதிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளும் விலகி போகும். இரண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு எந்த வார்த்தையை கொடுத்து நம்ப பண்ணினாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். கடைசியாக எது உங்களுக்கு ஒரு தடையா இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதத்திற்கு காரணமாய் மாறும். ஆகவே இந்த நாளில் இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் துதிக்க ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.